தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனது படத்தில் நடித்த துணை நடிகருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார். தனது படத்தில் நடித்த துணை நடிகருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக அமைச்சரவை நேற்றைய தினம் விரிவாக்கப்பட்டது. 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். ஜோசப் விஜய் தான் நடித்த திரைப்படத்தில் நடித்த துணை நடிகருக்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார். கோட் என்ற திரைப்படத்தில் நடித்தவர் ஜோசப் விஜய். அவர் நடித்த அந்த திரைப்படத்தில் போக்குவரத்து காவலராக நடித்தவர் விஜய் தமிழன் பார்த்திபன். சேலம் தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் ஜோசப் விஜய். வெற்றி பெற்றார். நேற்றைய தினம் விரிவாக்கப்பட்ட அமைச்சரவையில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். கோட் திரைப்படத்தில் போக்குவரத்து காவலராக அவர் நடித்திருப்பார். அவருக்கு போக்குவரத்து துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது. தனது திரைப்படத்தில் நடித்த துணை நடிகருக்கு அமைச்சர் பதவி வழங்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் நடிகர் விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு வாழ்த்துக்கள். பல சவால்கள் காத்திருக்கின்றன. அதாவது ஆயுட்காலம் முடிந்த பின்பு கூட பேருந்துகள் போக்குவரத்து துறையில் இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆய்வு செய்து புதிய பேருந்துகள் மாற்றப்பட வேண்டும். மேலும் பண்டிகை நாட்களில் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை அதிக எண்ணிக்கையில் போதுமான எண்ணிக்கையில் இயக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. அதனை சரி செய்ய வேண்டும். மகளிர் இலவச பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேர்வது கிடையாது என குற்றச்சாட்டு உள்ளது. அதனை சரி செய்ய வேண்டும். பண்டிகை நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதனை சரி செய்ய வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தமிழனுக்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன. இதை வெற்றிகரமாக எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. போக்குவரத்து துறை அமைச்சர்களாக இருப்பவர்கள் குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடித்து சொத்து சேர்த்துகிறார்கள். இது கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனையே சொல்லலாம். மேலும் கடந்த ஆட்சியில் ஜெய்சங்கர் அவர்களை சொல்லலாம். ஆக போக்குவரத்து துறை ஊழல் நிறைந்த துறை. அந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்பவர்கள் 10,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விடுகிறார்கள். விஜய் தமிழன் பார்த்திபன் நேர்மையாக செயல்படுவாரா, அல்லது கடந்த காலத்தில் உள்ள திராவிட ஆட்சி காலத்தில் உள்ள அமைச்சர்களைப் போன்று கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.